நான் மேல்தலைநம்பட்டு விழுப்புரம் மாவட்டம் நெடுஞ்செழியன் பேசுகிறேன். நான் யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஆதி மதுரைன்னு ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். அந்த யூடியூப் சேனலில் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் அது செல்லு தொலைஞ்சி போச்சு. அதனுடைய ஐடி என்னன்னு தெரியாமல் அந்த ஆதி மதுரை யூடியூப் சேனல் என்னால் ஓப்பன் பண்ண முடியல மறுபடியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இப்போ புரட்சி தமிழன் அப்படின்ற யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். நான் தெருக்கூத்தில் பபூன் சில வேடங்கள்லையும் நடிச்சிருக்கேன். என்னுடைய திறமைகளை இது வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் தனியாகவும் ஆலயம் கட்டி மதுரை வீரசாமி அங்காளம்மனுடைய ஆலயம் கட்டி நான் வழிபாடு செய்து கொண்டு இருக்கேன். அதனால் எனக்கு தயவுசெய்து புரட்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த விஷயத்தை போட்டாலும் யாரும் அதை ஏறெடுத்தே பார்க்க மாட்டீங்க. கோயில் விசேஷத்தை போட்டிருக்கேன், அதுவே பார்க்கலடா நீ வேறு எதை பார்க்க போகிறீங்க. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அம்மன் எந்த இடத்துல இருக்குதுன்னு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால் அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இது உள்ளார இருக்குது. இது இந்த ஆலயம் ஒரு வசதி இல்லாத இடத்துல இருக்குது, ரோட்டு வசதி இல்லாத இடத்துல. அதனால் வேண்டி நீங்கள் இதை சப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கோயில் மதுரை வீரசாமி. இதுதான் மதுரை வீரசாமி. இது அடியேன் அம்மனுடைய அருளால் உருவாக்கப்பட்டது. யாரும் வரி போட்டு கொடுக்கல, வரி போட்டு செய்யலை. ஏதோ திருவிழா செய்தால் 150 தருவாங்க. வரி என்பது கிடையாது நம்ம ஆலயத்துக்கு. இந்த கோயில் இப்போ கும்பாபிஷேகம் செய்யணும். மறுபடியும் இது பக்கத்தில் பெத்தனாச்சி அம்மன் ஆலயம் இருக்குது, இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பெரியாயி நிசாசனியை குடல் கிழித்து மயான கொள்ளை என்பது ரணகழிப்பு நடக்கும்போது நிசாசினியை வதம் செய்து அதனுடைய ஈஸ்வரனுடைய கருவை எடுத்து கைலாயத்துக்கு அனுப்பி வல்லாண்மை கண்டன் தன்னுடைய நிசாசினி வயிற்றில் பிள்ளையாக பிறக்க வேண்டும், கைலாயத்திலே பரமன் இறக்க வேண்டும் என்ற வரத்தை வாங்கி அவனுடைய வயிற்றில் வளருகிறாள் கைலாய பரமன். அப்போது வல்லாளகண்டனுக்கு குறி உரைக்க சென்ற தாய் குறி உரைத்து வல்லாளகண்டனுக்கு உன் கோட்டை அடியுமடா அப்படி என்று சொல்லும்பொழுது அவருடைய வரலாறுகளையும் உண்மைகளையும் சொல்லும்பொழுது அம்மனை பிடித்து சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் அம்மன் சிறையில் அடைக்க முடியுமா? மறுபடியும் அது தாக்கடியாக வீரபத்திரசாமியை ஒரு 5 வயது குழந்தையாக அழைத்து சென்று அந்த வல்லாளபட்டணத்தில் சென்று நிசாசனையை ஆயுதகேசி என்று அவர்கள் வயிற்றை கிழித்து உதிரத்தை குடித்ததனால் அம்மனுக்கு அந்த மனிதனுடைய உடல் சீரண சக்தியாகாமல் இதுதான் பெரியாயாக அந்த ரத்தம் செரிக்காமல் தெக்க தலையும் அடைக்கு காலை நீட்டி வச்சுது. இது ஆலயத்தில் நான் மண்ணாலே கட்டி இப்போ கும்பாபிஷேகம் செய்தேன். இப்போ மழை பெய்து அது கரைஞ்சி விட்டது. பாருங்கள், இது என்ன செய்யலாம்? இந்த மாதிரி ஒரு திறமையான ஆளுக்கு ஒரு லைக் போட மாட்டேறீங்க, கமெண்ட் போட மாட்டேறீங்க. அதனால் இதை இப்போ சிம்டியால் செய்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணாக்கா இதுக்காக ஏதாவது ஒரு நன்கொடைன்ற பேரில் இல்லை, பார்த்தாங்கன்னா அவங்க ஏதாவது செய்வாங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடன் எப்போதும் உங்கள் நெடுஞ்செழியன்.